வணக்கம், நான் சதீஷ் குருப்பான் சவுத் ப்ரோ சேனல்ல இருக்கேன். இப்போ அலர்கல் போயிட்டு இருந்தேன். போற வழியில கரசனந்தல் ஏரியால ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தோட்டே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இதோ பாருங்க, இப்போ உங்க மூலமா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியுது. ஆமா, இவ்வளவு அரசியல் பின்னாடி இருக்குன்னு இது மக்கள் எல்லாம் பாப்பாங்க. இதுக்கு வந்து மனுஷனை எல்லாத்தையுமே சராசரி மனுஷனை பார்க்க சொல்லுங்க. யாரையும் மேலையும் கீழே வச்சு பார்க்க வேணாம். ஒரே மாதிரியா இவன் சின்ன பையன் மாடு வச்சிருக்கான், பெரிய ரெண்டு ஒரே மாதிரி டோக்கன் கொடுத்து அனுப்பிச்சு ஆன்லைன்ல போடு. ஏன் பணக்காரனுக்கு மட்டும் ஆன்லைன்ல பதிகிற, இல்லாதவனுக்கு ஏன் பதிய மாட்டற? நிலைமைகள் மாறும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வின் பண்ண மாதிரி இன்னும் பல பரிசுகள் வின் பண்ணுவீங்க. வின் பண்ணுவேன், கண்டிப்பா கண்டிப்பா வின் பண்ணுவேன். இன்னமும் இப்ப போய் மாடு இதுக்கு முன்னாடி போன வருஷமா சைக்கிள் 2 சைக்கிள் வாங்குச்சு. எல்லா பிரைஸும் நல்லா வேண்டதெல்லாம் வாங்குது. என்ன ஒண்ணு இந்த டோக்கன் பஞ்சாயத்து மட்டும்தான். போய் நம்ம அவுக்குறான், நம்மள போல இன்னொரு சின்ன பையனை நான் வச்சிருக்கேன், அவனுக்கு கிடைக்காது. திறமை உள்ள ஆளுக்குதே இதுல இது சும்மா சாதாரணப்பட்ட ஜல்லிக்கட்டேன் ரொம்ப கடுமை. ஆனா என்ன ஒண்ணு, ஒதுக்கி பார்த்து நடத்தக்கூடாது. ஒதுக்கி பாக்குறாங்க மக்கள் எல்லாரும். ஒரு ஊர்ல நடக்கும் அவனியார் ஜல்லிக்கட்டு இருக்கு, அவனியாரத்துல லோக்கல் ஆளு பூரா மாட வைப்பாங்க. முக்கியமான வெளியில உள்ள கிராமத்தால அவுக்க முடியாது. ஆன்லைன்ல அந்த இதுக்கு மட்டும் லிங்க் விட்டனால அப்படி கை டோக்கன் நாங்க ரெக்கமெண்ட்ல வாங்கிடுவோம். யாருனாலும் போயிட்டாலும் வாங்குவான். சும்மா இவங்கெல்லாம் எதுக்கு இவங்க வர்றாங்க வளர்றாங்க அப்படின்ற மட்டம் தட்டுறது. ஒருத்தர் வளர்ந்தாண்டா மட்டம் தட்டுறது. ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவுக்கு மாடு நீ வாங்கி 4 மாட்டை வரலாறு, நாட்டினத்தை அழிக்காத அப்படின்னு இது ஒண்ணு. சரி சார், ரொம்ப நன்றி. ஓகே, உங்க டைம் இவ்வளவு நேரம் ஒதுக்கிக்கு நன்றி. இருந்தாலும் கவலைப்படாதீங்க சார், இது ஒரு வெறி சார். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு வெறி விட மாட்டான், மீண்டும் களத்துல சந்திச்சுக்கிட்டே இருப்பான். விடுங்க வெற்றியும் தோல்வியும் வெற்றிகள் குவியும். ஓகே, ரொம்ப நன்றி. செவன்த் கிரவுண்ட் மாடுக்கு இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடு ஃபுட்டு கொடுக்கறதுக்காண்டி இப்ப கிளம்புறாங்க. ஹாப்பி பொங்கல். பாய். அடுத்தடுத்து மாடுகள் வந்துகிட்டே இருக்கு.